தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நேரடியாக வீடுதோறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு கூறியுள்ளார். அதே சமயம் நாளை முதல் ஆன்லைன் வாயிலாக பொதுமக்கள் சுயமாக கணக்கெடுப்பு விவரங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன பதிவு செய்யலாம்? தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகள் நாளை முதல் தமிழகத்தில் தொடங்குகின்றது. அதாவது நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை, ஜூலை 31 வரை ஆன்லைன் வாயிலாக பொதுமக்கள் தங்களுடைய வீடு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். அதன் பிறகு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை வீடு வாரியாக சென்று மக்கள் தொகை பணியாளர்கள் பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய விவரங்களை சரிபார்ப்பார்கள். பொதுமக்கள் இணையதளம் மூலம் தாங்களாகவே அந்த பணிகளையும் செய்து கொள்ள முடியும். அதாவது நாளை முதல் ஜூலை 31 வரை இணையதளத்திற்கு உள்ளாக சென்று அதில் 33 கேள்விகள் இருக்கும். உங்கள் வீட்டிலே இணையதள வசதி இருக்கின்றதா, உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருக்கின்றதா, உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன, உங்கள் வீட்டில் எல்பிஜி அடுப்பை பயன்படுத்துகின்றீர்களா, விறகடுப்பை பயன்படுத்துகின்றீர்களா, மின்சாரம் இருக்கின்றதா, கார், ஜீப், வேன் போன்றவை எல்லாம் இருக்கின்றதா என்பது உட்பட வீடு சார்ந்த 33 கேள்விகள் இருக்கும். குடும்பத்தினுடைய தலைவர் யார் என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கேள்விகளை ஆன்லைன் வாயிலாகவே பொதுமக்கள் நிரப்பிக் கொள்ள முடியும். ஜூலை 31 வரை நிரப்பலாம். இல்லை, ஆன்லைன் மூலமாக எங்களால் தகவல்களை நிரப்ப முடியாது என்றாலும் கூட ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை வீடு வீடாக வந்து ஏற்கனவே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் தகவல்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை மக்கள் தொகை அதிகாரிகள் சரிபார்ப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களே அந்த 33 கேள்விகளுக்குமான பதிலை எல்லாம் குறிப்பிட்டுக் கொள்வார்கள். இது முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பாக தொடங்குகின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே வீடுகள் பட்டியலிடப்படும், வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் குறித்து வைத்துக் கொள்ளப்படும். அதே நேரம் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரக்கூடிய ஆண்டுகளில் நடக்கும் பொழுதுதான் சமூக ரீதியிலான விவரங்கள் சேகரிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாளை முதல் பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை, வீடு பற்றிய விவரங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக கேட்கப்படும் 33 கேள்விகளை ஆன்லைன் மூலமாக நிரப்பலாம். ஆன்லைன் மூலமாக தகவல்களை நிரப்ப முடியாதவர்களும் வீடு தேடி வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களிடம் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை விவரங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.